ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி ப்ளஸ் இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு தக்காளி கிரேவி தாங்க. இது குயிக்கா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சியும் பூண்டையும் நச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு நச்சு தாங்க சேர்க்குறேன், அரைச்சி சேர்க்கல. இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட தோல் நீக்கிட்டு அதையும் இது கூட மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 இல்லைனா 3 கூட சேர்த்துக்கலாங்க. அது நம்மளோட ஆப்ஷனல் தான். என்கிட்ட இன்னைக்கு 1 தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ் ரொம்ப ஆட் பண்ணிட வேணாங்க. கிரேவி ஒரு மாதிரி கசப்பு தட்டின மாதிரி ஆகிடும். நான் இதுக்கு லைட்டாக சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஸ்டார் பூ ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகணுங்கிறது கிடையாதுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கிண்டு கிண்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம், தக்காளியும் வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நான் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாம் வதங்கட்டுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக செய்ய போகிறேன். அதனால 2 கப் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னாக்க 3 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். முன்னாடி தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டிருப்போம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. கிரேவி நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட உருளைக்கிழங்கு தக்காளி கிரேவி ரெடி. குருமா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் பிஃபோரே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக சப்பாத்தி ப்ளஸ் அதோட பர்ஃபெக்ட் காம்போவான உருளைக்கிழங்கு தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.